ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்த ஒரு தேவன். Dear children of God, our God has great plans about us. The word of God says He knows all things whichever we are praying for. He wants to give you the expected end so that you will be happy. God's plans are higher than our plans. God's plans for us to prosper us, to give us future and hope. That is why we always have to expect everything according to God's plan. We should not have our own plans. We should not follow the plans of our friends. But we need to understand what God has for us and to plan it accordingly so that God will give us prosperity. God wants to give us a plan of peace and happiness. God's plans are to make us happy. They are not for disaster. God's plans will give us a future and a hope. So we need to always believe that. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த வார்த்தையை யூதா ஜனங்களுக்கு எரேமியாவின் மூலமாக உரைத்தார். இந்த வார்த்தையை உரைக்கும் பொழுது யூதா ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக காணப்படுகிறார்கள். ஆண்டவரோ கோரேசின் மூலமாக யூதா ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு அவர்கள் மறுபடியும் வந்து தங்களுடைய தேசத்திலே இடிந்து போன ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்பினார்கள். அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பினார்கள். We need to know that God fulfilled this promise in the life of the people of Judah. When they were captives in Babylon, God prophesied it through Jeremiah and he fulfilled it. The people of God were liberated and they came to Jerusalem and they rebuilt the temple and they took efforts to build the wall around Jerusalem. It was a successful life for the people of Judah. The same way, God is going to give you success. God will give you joy and happiness. God will give you a future and hope. Don't be discouraged. Believe on to Him. Cling on to Him. God will bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எங்கள் பேரில் நீர் கொண்டிருக்கிற நினைவுகளை நீர் அறிவீர். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்னீரே. அந்த நினைவுகளை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய நினைவுகளின்படி உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சகல நன்மைகளினாலும் எங்களை திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.